வணக்கம் நண்பர்களே. நாங்க வீடு கட்ட போறோம் சார். எந்த இடத்துல போர்வெல் போடுறது, எந்த இடத்துல சம்ப் வைக்கிறது, அல்லது எந்த இடத்துல கிணறு வைக்கிறது, இந்த கேள்வி காமனா எல்லாருமே எங்கிட்ட கேட்கறது உண்டு. அதே மாதிரி எங்கிட்ட ஒரு விவசாயம் நல்லா இருக்கு சார், விவசாயத்துக்கு தண்ணி வேணும். ஸோ அந்த போர் எங்க போடுறது, கிணறு எங்க வெட்டுறது, பெரிய தண்ணி தொட்டி, போர்வெல் தண்ணியை விட்டு அதுல இருந்து பம்ப் பண்ணி எடுக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி எங்க அமைக்கிறது. ஸோ இந்த கேள்வி என்கிட்ட இது வரைக்கும் கேட்காத நபர்களே இல்லை, அவ்வளவு பேர், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா தண்ணீர் அப்படின்றது அத்தியாவசியமான ஒன்று. ஓகே, நம்மளுடைய காலி இடம், வீடு கட்ட செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய காலி இடத்துக்கு, அதாவது வீட்டுக்கு வடக்கு கிழக்கு வடகிழக்குல தான் நம்ம இங்க வீடு பண்றோம் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு இந்த பகுதியில தான் நாம போர்வெல், அதாவது ஆழ்துளை கிணறு, தரைக்கு கீழ் தண்ணீர் தொட்டி அல்லது கிணறு இதை அமைச்சுக்கணும். இதை தவிர மற்ற இடங்கள்ல அமைத்தா கண்டிப்பாக இது ஒரு கெடுதலான பலனை கொடுக்கும். சார் நாங்க ஏற்கனவே போட்டுவிடும் சார், போர் முன்னாடியே தென்கிழக்குல இங்க போட்டுவிடும் சார் அப்படின்னா, ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதை விட்டுருங்க, அதை பத்தி கவலையே படாதீங்க. திருப்ப புதுசா நீங்க போடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. சார் நாங்க வீடு கட்டிட்டோம், தண்ணீர் பற்றாக்குறை ஆயிடுச்சு, எங்க வீட்டுக்கு நீரோட்ட நிபுணர் வடமேற்குல தான் போர் இருக்கு சார், நாங்க பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்க போடவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா போடாதீங்க. போட்டீங்கன்னா அடுத்த நாளே நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்குல நம்பிக்கையோட போர் போடுங்க, கண்டிப்பா தண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையை மட்டும் கொடுத்து நான் போர் போட சொன்ன நபர்களோட எண்ணிக்கை 100க்கு மேல இருக்கும். நண்பர்களே, அது மட்டும் இல்ல, இப்படி ஒரு குறுக்கு வெட்டில ஒரு கோடை போட்டு இந்த கோட்ல போர்வெல் வரக்கூடாது, சம்பு வரக்கூடாது, கிணறு வரக்கூடாது அப்படின்ற சொல்லக்கூடிய கருத்தும் நம்ம ஊர்ல இருக்கு. ஸோ இது ஒரு முற்றிலும் ஒரு தவறான கருத்து, இது ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த விஷயம். வடக்கு வடகிழக்கு கிழக்குல தரைக்கு கீழே தண்ணீரை தேக்கி வைக்கிறது எந்த வகையிலையும் உங்களுக்கு கெடுதலை கொடுக்காது. ஸோ இந்த ஏரியாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர வேற எங்கேயும் தரைக்கு கீழ் தண்ணீரை தேக்கி வைக்கிற முயற்சி பண்ணாதீங்க, அது கொஞ்சம் ஆபத்தானது. நன்றி.